நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட ஆரோக்கியமே வந்து, நம்ம கிச்சன வந்து எவ்வளோ சுத்தமா, ஹைஜீனிக்கா வச்சுக்கிறோம் அப்படின்றத தான் பொறுத்தது. நான் வந்து என்னோட கிச்சன்ல வந்து ஹைஜீனிக்கா இருக்கிறதுக்கு, சில மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். அத வந்து உங்க கூட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜென்ரலா சிங்க் கிளீன் பண்றது, கவுண்டர் டாப் கிளீன் பண்றது, ஃப்ரிட்ஜ் டீப் கிளீன் பண்றது, அந்த மாதிரி விஷயங்களே கிடையாது. இதுல நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மென்ட் கிடையாது. என்னோட சொந்த காசுல போட்டு, என்னோட சொந்த உபயோகத்துக்காக நான் யூஸ் பண்றது தான். ஜெயஸ்ரீ பாலாஜி அப்படின்ற ஒரு சிஸ்டர் வந்து இந்த பீச் கலர் கவுண்டர் டாப்ப வந்து எப்படி நீங்க மெயின்டெயின் பண்றீங்க? டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கவுண்டர் டாப்ப நானே யூஸ் பண்ணது கிடையாது. இங்க வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன். நான் வந்து இந்த Clorox கிச்சன் கிளீனர் அப்படின்றத தான் யூஸ் பண்ணுவேன். சமைச்சு முடிச்ச உடனே இத ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிருவேன். ஆனா, நான் ஒரு தப்பு என்ன பண்ணிட்டேன்னா, இந்த இடத்துல வந்து அ கொள்ளு பருப்பு வந்து மொளக்கட்டி வச்சிருந்தேன். அந்த ஓட்டை ஓட்டையா இருக்கிற பாத்திரத்துல இருந்து கொஞ்சம் லீக் ஆயி, இந்த மாதிரி ஒரு கறை படிஞ்சிருச்சு. இந்த கறை வந்து என்ன பண்ணாலும் போகவே இல்ல. இதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. முதல் பாயிண்ட் என்னன்னா, கிச்சன் டவல் அண்ட் கிளீனிங் கிளாத்ஸு. இந்த பேஸ்கெட்ல வந்து கிட்ஸோட ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போற நாப்கின்னு, அதுக்கப்புறம் கிச்சன் யூஸ் பண்ற டவலு, அப்புறம் கிளீனிங்க்கு யூஸ் பண்ற மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சிருக்கேன். நெறைய பேர் வந்து இந்த கிச்சன் டவல வந்து ஃப்ரீக்வென்ட்டா வாஷ் பண்ணவே மாட்டாங்க. அப்படியே பிசு பிசுன்னு இருக்கிற வரைக்கும் அத அப்படியே வச்சிருப்பாங்க. இது வந்து ரொம்ப தப்பான ஒரு அன்ஹைஜீனிக் ஹேபிட்டு. நம்ம பாத்திரம் வந்து புடிச்சிட்டு சமைக்கும்போதோ, இல்ல சமைச்சத வந்து எடுத்து ரீப்ளேஸ் பண்ணும்போதோ, எல்லாத்துக்குமே இந்த டவல தான் யூஸ் பண்றோம். ஹேண்ட் வாஷ் பண்ண முடியாட்டி கூட, வாஷிங் மிஷின்லயே வந்து ஒரு நாளைக்கு அத போட்டுட்டாலே, ரொம்ப நீட் அண்ட் கிளீனா வந்து கிச்சன் டவல்ஸ் இருக்கும். அடுத்த பிராக்டிஸ் என்னன்னா, சமைச்ச பாத்திரங்கள வந்து அப்படி அப்படியே வைக்கிறது. அதுக்கப்புறம் கரண்டிய வெளியில எடுக்காம அப்படியே வந்து மூடியோட கரண்டியும் சேர்த்து வைக்கிறது. இந்த மாரி வைக்கும்போது, அந்த கேப்ல வந்து பூச்சிங்கலாம் போறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கடாயி, குக்கர் எல்லாமே வந்து நம்ம மாத்தாம அப்படியே வச்சிருந்தோம்னா, ரொம்ப காஞ்சு போயி தேய்க்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கிச்சன்ல வந்து இப்படியே சமைச்ச பாத்திரத்தோட வைக்கும்போது, அதோட லுக்கும் வந்து நல்லா இருக்காது. வீக் டேஸ்ல வந்து காலையில சமைச்சு எல்லாரும் ஸ்கூல், ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறமுமே மாத்திருவேன். வீக்கெண்ட் ஆனா மத்தியானம் தான் நம்ம சமைப்போம். சமைச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் ஓவர்ஸ வந்து மாத்தி வச்சுருவேன். சமைச்ச பாத்திரங்களோட அப்படி அப்படியே வைக்கிறதுக்கும், அத சேஞ்ச் பண்ணி அத வைக்கும்போதும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். அடுத்தது வந்து ஃப்ரிட்ஜு பேட் ஸ்மெல் வராம இருக்கணும்னா, ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து அப்படியே ஃபுல்லா வந்து பொருள் வைக்காம, கொஞ்சம் பிரீதிங் ஸ்பேஸ் வந்து குடுக்கணும். அப்படியே டம்ப் பண்ணி வச்சிருந்தாலே ஒரு பேட் ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் ஓவர்ஸ் வந்து பின்னாடி வந்து வச்சிடுறது. நம்ம வந்து அத வச்சுட்டு என்ன வச்சோம், ஏது வச்சோம்ன்னு செக் பண்றதும் கிடையாது. அத அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு அதுக்கப்புறமா அத தூக்கி போடுவோம். அதனால லெஃப்ட் ஓவர்ஸ் வந்து இருந்துச்சுன்னா, அத டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர்ல வந்து போட்டு வச்சா, அதுல என்ன இருக்கு அப்படின்றது வந்து தெரியும். அப்படி இல்லைன்னா, ஃப்ரிட்ஜோட டோர்ல வந்து லெஃப்ட் ஓவர்ஸ வந்து வைக்கிறேன் அப்படின்ற பிராக்டிஸ வச்சுக்கிட்டாலும், நம்ம டோர் தொறக்கும்போதே அங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அத வந்து வேஸ்ட் பண்ணாம ரீயூஸ் ஆவது பண்ணுவோம். 2 ஸ்பூன் சட்னி மீந்தாலும், ஒரு குழம்பு கரண்டி மீந்தாலும், அத வந்து தூக்கி போடுறதுக்கே மனசு வராம, கிண்ணம் கிண்ணமா, டப்பா டப்பாவா போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான், ஃப்ரிட்ஜ்ல இருந்து பேட் ஸ்மெல்லே வந்து வரும் நெறைய வாட்டி. ஃப்ரீசரையும் ஓப்பன் பண்ணி, அதே மாதிரி செக் பண்ணிக்கணும். ஏதாவது கெட்டுப்போன ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரீசர்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பிராக்டிஸ் என்னன்னா, இந்த தண்ணி எல்லாம் வைப் பண்றதுக்கு ஸ்காட்ச் பிரைட் வைப்ஸு, இல்லன்னா வந்து வேற விதமான வைப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் மெட்டல் ஸ்க்ரப்பரு, இந்த பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பரு, இது எல்லாத்தையும் வந்து பிஞ்சு போனா கூட சேஞ்ச் பண்ணாம அப்படியே வந்து பல மாசத்துக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அத ஸ்டெரிலைஸ் பண்ணாதது. ஒரு மந்த்லி ஒன்ஸு நார்மலா வந்து கொதிக்கிற தண்ணீல விம் லிக்விட் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஊத்திட்டு, இது எல்லாத்தையும் போட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சுட்டோம்னா, நம்ம பாத்திரம் தேய்க்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கிளீன் அண்ட் ஹைஜீனிக்கா இருக்கும். இது வந்து நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். இது ஆறுனதுக்கப்புறம், அந்த தண்ணி வந்து எவ்வளோ அழுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்ப்பீங்க.
இது வந்து மிஸ்டர் மசிலோட ட்ரெயின் கிளீனரு. இது இந்தியாலயும் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்குது. இது வந்து சிங்க்லாம் வந்து க்ளாக் ஆச்சுன்னா, அத அன்க்ளாக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து 3 மந்த்ஸுக்கு ஒன்ஸு ஜென்ரலி ஒரு மூடி வந்து அந்த சிங்க்ல வந்து போட்டுட்டு, அதில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. வார்ம் வாட்டர் வந்து 2 லிட்டர்ஸ் ஊத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அத ரெகுலரா பண்ணிட்டே இருப்பேன். இதனால என்ன ஆகும்னா, எனக்கு எப்பயுமே வந்து சிங்க் வந்து க்ளாக் ஆகாது. கிளாக்டு சிங்க் அண்ட் பைப்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு வந்து பேட் ஸ்மெல் வந்து வழியில வந்துட்டே இருக்கும். இது மாரி பண்ணும்போது ஏதாவது முடி, ஆ கருவேப்பில அந்த மாரி அடைச்சுக்கிட்டு இருந்ததுன்னா, அது எல்லாமே வந்து இது கிளியர் பண்ணிடும். இந்த பிராக்டிஸ் வந்து நான் ஒரு 6, 7 வருஷமா பண்ணிட்டுருக்கேன். எனக்கு சிங்க்ல வந்து தண்ணி போகாம இருக்கு அப்படின்னு ஒரு நாளும் நான் ஃபேஸ் பண்ணதே இல்ல. லாஸ்ட்டா நான் என்ன பிராக்டிஸ் பண்றேன்னா, கூடுமான வரைக்கும் வந்து டஸ்ட்பின்ன வந்து சிங்க்கு கீழ வைக்க மாட்டேன். இப்போ அபார்ட்மெண்ட்லலாம் இருக்கும்போது உங்களுக்கு பால்கனி இருக்கும். அங்க வச்சுக்க முடியும். இண்டிவிஜுவல் ஹவுஸ்லனா சில வீட்லலாம் வந்து வெளியில வச்சுக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஆனா கூடுமான வரைக்கும் நீங்க வெளியில வச்சீங்கனாலே, கிச்சனுக்குள்ள எந்த பேட் ஸ்மெல்லும் வராது. ஏன்னா கீழ வந்து நம்ம டஸ்ட்பின் வைக்கும்போது, அதுல வந்து எல்லாரும் பொருள் எல்லாம் போடும்போது என்ன ஆகும்னா, கீழ சிந்தும். அந்த டோர்லலாம் சிந்தும். அது எல்லாத்தையும் வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் பிராக்டிஸ் வந்து என்னன்னா, நம்ம வீட்ல இருக்கிற ஆளுங்க எல்லாருமே, அவங்க சாப்பிட்ட உடனே, அவங்க சாப்பிட்ட தட்டுல இருக்கிற லெஃப்ட் ஓவர்ஸ வந்து டஸ்ட்பின்ல போட்டு, சிங்க்ல வந்து தட்ட வந்து ரின்ஸ் பண்ணியோ, இல்ல கழுவியோ வைக்கிற பிராக்டிஸ நம்ம வந்து பண்ணணும். இது என்னன்னா, நம்ம இத சொல்லி அவங்கள பழக்கப்படுத்தலன்னா, அப்படி அப்படியே எடுத்துட்டு வந்து தட்ட போட்டுருவாங்க. அது நம்ம சிங்க்ல போய் எல்லாம் அடைச்சிக்கிறதுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயமா இருக்கும். அப்புறம் நம்ம கழுவும்போது நம்மளுக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் ஆகும். இதுதான் என்னோட கிச்சன ஹைஜீனிக்கா வச்சுக்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ற விஷயங்கள். நீங்க உங்க கிச்சன ஹைஜீனிக்கா வச்சுக்க என்ன மாதிரி விஷயம்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது புது விஷயம் இருந்ததுன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.